அவன் வந்து வின் பண்ணிட்டான். அப்போ அவருடைய வாத்தியார் வந்து முன்னாடி உட்காந்துருக்காரு. ஒரு தடவை கூட அந்த பையனுக்கு வந்து கை தட்டவே இல்லை. அப்போ இவன் ரொம்ப சோகமாயிடுறான். போய் அவங்க சார்கிட்ட போய் கேட்குறான், சார் நான் எவ்வளோ அழகாக நான் ஓடுனேன், வெளியூர்ல இருந்தெல்லாம் வந்தாங்க, நல்லா நான் ஓடுனேன், ஆனால் நீங்கள் மட்டும் எனக்கு வந்து கையே நீங்கள் கொடுக்கல, கை தட்டலை அப்படின்னு சொல்கிறப்ப இது வந்து வின்னிங் கிடையாதுப்பா, நீ வந்து நான் சொல்கிற மாதிரி நீ ஓடுன அப்படின்னு சொன்னா அப்போ நான் உனக்கு வந்து நான் கை தட்டுறேன், நான் கை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறப்ப, சார் சொல்லுங்கள் சார் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறப்ப அந்த பையனை வந்து நடுவில் நிற்க வச்சு இந்த சைடு ஒரு முதியோரையும் இந்த சைடு வந்து ஒரு கண் தெரியாத ஒரு லேடியையும் நிற்க வச்சாராம். இவங்க 2 பேரையும் நீ பிடிச்சிட்டு தான் ரேஸ் ஓடணும் அப்படின்னு சொல்கிறப்ப, என்னங்க சார் எப்படிங்க சார், இந்த சைடு ஒரு முதியோர் இருக்காங்க, இந்த சைடு கண் தெரியாதவங்க ஒரு லேடி நிற்கிறாங்க, நான் எப்படி வின் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறப்ப, இதில் தான் நீ வின் பண்ண நான் உனக்கு வந்து நான் கை தட்டுவேன்னு சொல்கிறப்ப உடனே அவங்க விசில் அடிக்கிறப்ப 2 பேர் கையை உதறிட்டு அந்த பையன் வேகமாக ஓடிட்டானாம். திருப்பி சாருடைய முகத்தை பார்க்குறப்ப சார் வந்து ரொம்ப சோகமாக இருந்தாராம். என்னடா நான் என்னடா சொன்னேன் உன்ட்டு அப்படின்னு கேட்குறப்ப திருப்பி அந்த பையன் வந்து என்ன செஞ்சானா, முதியோரை ஒரு கையில் பிடிச்சிட்டு அந்த கண் தெரியாத ஒரு லேடியையும் கையில் பிடிச்சிட்டு மெதுவாக அந்த ரேஸை வந்து ஓடுறான். 2 நிமிஷம் ஓடுற அந்த ரேஸை 50 நிமிஷம் வந்து ஓடி இருக்கான். அவன் முகத்தில் அவ்வளோ ஒரு சந்தோஷம். அப்போதான் இங்கே வந்து மனிதம் தெரியுது. இப்போ உங்களுடைய பேரை நீங்கள் பார்க்குறப்ப சரி நம்மளுக்கு இந்த பேரா அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கலாம். ஆனால் உண்மையிலே சூப்பராக அந்த பையன் மாதிரி இந்த சைடு ஒரு முதியோராக இருக்கட்டும், லேடியாக இருக்கட்டும், யாராக இருந்திருக்கட்டும், பெரியவங்களா இருக்கட்டும், சின்னவங்களா இருக்கட்டும், சூப்பராக எல்லாரையும் அரவணைச்சு இந்த ரேஸை வந்து நீங்கள் சிறப்பாக ஓடி இருக்கீங்க. உண்மையிலே உங்களுக்கு வந்து வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இந்த மாதிரி ஒரு மனிதனை உருவாக்குறதா நம்மளுடைய ஜெயம் அகாடமி நான் சொல்ல மாட்டேன். உண்மையிலே இந்த பண்பு நம்மளுக்கு நல்லா இருந்துச்சு. ஒரு விட்டு கொடுக்கறது, ஒரு தோளோட அரவணைச்சு, சின்னவங்க பெரியவங்க நீங்கள் பார்க்காம சார் முடியும், தம்பி முடியும், சார் முடியும் இப்படி சொல்கிறப்ப அவங்களுக்குள்ள ஒரு பூஸ்டாக இருந்துச்சு. ஸோ அவங்க வந்து அவங்களும் முன்னேறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்துச்சு. தோல்வியை கண்டு எப்பொழுதுமே தயவுசெய்து துவண்டு போகாதீங்க. கிடைக்கிற வாய்ப்பை எப்பொழுதுமே முழுமையாக பயன்படுத்திக்கிறங்க. நான் இன்னொரு கதை அப்புறமா சொல்கிறேன். இந்த முயற்சி விடாமல் இருக்கிறக்காண்டி. ஸோ இதுவரைக்கும் பொறுமையாக கேட்ட உங்கள் எல்லாருக்கும் என்று எல்லாரையும் அரவணைச்சு போன உங்கள் அனைவருக்கும் ஜெயம் அகாடமியின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். வெற்றியோ தோல்வியோ சித்தார்த், நெக்ஸ்ட் டைம் நம்ம என்ன கற்றுக்கிறோங்கிறதா நம்மளுக்கு முக்கியம். ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிறது எல்லாருமே. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.